ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சண்டே அப்படின்னாவே கொஞ்சம் லேசியாக தான் இருந்திருப்போம். ஸோ அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனதே 9:30க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எப்போயுமே சண்டே டேரெக்டாக ப்ரன்ச் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அன்னைக்கு மார்னிங் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ பையனுக்கு மட்டும் சும்மா சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எப்போயுமே லன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். ஸோ காலைல ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே துணி இருந்துச்சு, அதை மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்புறம் டஸ்ட்பின் எடுத்து கொண்டு போய் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டஸ்ட்பின் கீழே வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டீ கொஞ்சம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டீயை நானும் எப்படியாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஸோ அது முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் அளவை கம்மி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் கூடிய சீக்கிரத்தில் இந்த டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நான் எப்போயுமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் நம்ம வீட்டிலேயே இருக்கிற எப்போ கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் டைனிங் டேபிளும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சைடு இருந்தப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணாமையே விட்டுட்டோம். ஸோ இந்த சைட் பண்ணுறப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அதை போயிட்டு காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காய போட போயிட்டுருக்கேன். ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே டிவி போட்டால் ஒன்று என் பையன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இல்லைனா ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குதுன்னு அவர் ஆஃப் பண்ண சொல்லிடுவார். ஸோ அதுக்காண்டி நான் குட்டியாக ஒரு ரேடியோ நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நான் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் டேரெக்டாக லன்ச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் நான்வெஜ் வாங்குறதுக்காண்டி கடைக்கு போய்க்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன லன்ச் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாகவே இன்றைக்கி ரசம் ப்ளஸ் சாதம் ப்ளஸ் மட்டன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் ரசம் செஞ்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மட்டன் சுக்கா நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கொஞ்சோண்டு நான் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ அதில் நான் வாங்கி வச்ச 1 kg மட்டன் வாங்கியிருக்கோம். ஸோ அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் விசில் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் விசில் உங்களுக்கு ஏற்றாப்புல விட்டுக்கோங்க. நான் என் பையன் சாப்பிட்ணுன்றதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு பேனில் எண்ணெயும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நான் காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகும் இந்த காஷ்மீரி சில்லி காரம் தான். ஸோ நான் வேறு எந்த காரமுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதிலேயே சைட் பை சைடு நான் பார்த்தீங்க அப்படின்னா லன்ச்சுக்கு சாப்பாடும் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் பிரேக் விடுற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் போட்டு நான் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முலாம்பழம் ஜூஸ் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கறியும் நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சோம்பு அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்படியே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். ஸோ இதை நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வர நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ அப்புறமேட்டு அந்த கறி நம்ம வெந்திருக்குல்ல, ஸோ அந்த கறியை நம்ம எடுத்து கொட்டி அந்த பவுடரையும் போட்டுட்டு
நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ அது இப்போ வெந்துட்டுருக்கிற கேப்பில் நான் வந்துட்டு சைட் பை சைடு அப்படியே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை வந்துட்டு கழுவி வச்சிடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாக கிச்சன்லேருந்து வெளியே வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்துட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிச்சன் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் துணி வந்துட்டு மடிக்காமையே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே லன்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நான் வந்துட்டு சைட் பை சைடு அப்படியே மடித்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதையும் முடிச்சுட்டு வீடு வந்துட்டு கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் க்ளீனிங்கு ஃபுல்லாக ஹால் க்ளீனிங், ரூம் க்ளீனிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.